திருவள்ளூர் மாவட்டம் இந்த பழவேற்காடு ஏரி பார்த்தீங்கன்னா உப்புநீர் கால்வாய் இது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய உப்புநீர் கால்வாய் இது. பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி காலத்துல இருந்தும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு இடைப்பட்ட காலத்திலையும் டச்சுக்காரர்களால் ஆளப்பட்ட இந்த பகுதியை போக்குவரத்து தளமாகவும் வச்சிருந்திருக்காங்க. அதாவது நீர்வழி போக்குவரத்து தளமா வச்சிருக்காங்க இந்த உப்புநீர் கால்வாய். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட பழவேற்காடு ஏரியானது இது நிறைய பறவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமான ஒரு பகுதியா திகழ்து. இங்க பாத்தீங்கன்னா சீசன் பிரகாரம், அதாவது ஒவ்வொரு தருவாயிலையும் ஒவ்வொரு பறவைகள் விதவிதமா பாத்தீங்கன்னா இங்க தன்னுடைய இறை தேடி இளைப்பாரி இங்க தங்கி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உப்புநீர் கால்வாய் ஏரி. இதை சுற்றி இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய பகுதி இது. இது தமிழக அரசாலும் இந்திய அரசாலும் சதுப்பு நில காடு பகுதியாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி. மேலும் இங்க சுற்றுலா பயணிகள் இந்த சதுப்பு நில பகுதியை பார்வையிடுறதுக்கும், இங்க இருக்கக்கூடிய உப்புநீர் கால்வாயில படகு சவாரி செய்வதற்கும், இங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லைட் ஹவுஸா சொல்லக்கூடிய 2வது லைட் ஹவுஸா சொல்லக்கூடிய இந்த கலங்கரை விளக்கத்தை பார்வையிடுறதுக்கும் இங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இது இந்திய அரசாலையும் நம்ம மாநில அரசாலையும் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. நம்ம மத்திய அரசால புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் எங்கள் பழவேற்காடு முகத்துவார ஏரி. இந்த முகத்துவாரம் பாத்தீங்கன்னா கடலும் ஆறும் இணையக்கூடிய ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு இயற்கையான முகத்துவாரம். இந்த முகத்துவாரம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி இந்த முகத்துவாரம் இருக்கு. இதை ஒரு தூர்வாரம் பணிகள் எடுத்திருக்காங்க. மேலும் இந்த உப்புநீர் கால்வாய் முகத்துவாரத்திற்கும் இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த மீன் இறக்குதளம் பகுதியில் இடைப்பட்ட பகுதிகள் இந்த உப்புநீர் கால்வாயை தூர்வாரணும். ஏன் அப்படின்னா இந்த தூர்வாரும் பட்சத்துல என்ன ஆகும்னா தண்ணி நல்ல பெருக்குகள் ஏற்படும். நல்லபடியா படகுகள் போர் வர்றதுக்கு தரை திட்டுகள் அமையாம இருக்கும். அதுக்கப்புறத்துல கால்வாயா அமையறதுனால என்ன இருக்கும்னா அவங்களுக்கு படகுகளை சென்று வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இங்க ஏற்கனவே கழிவுகளால் கொட்டப்பட்ட மீன் கழிவுகள், இந்த மாதிரியான கழிவுகளால் இருக்கக்கூடிய இந்த சேறு தன்மை உடனடியாக அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒருவேளை தூர் வாரணும். அந்த தூர் வாரும் பட்சத்துல இந்த மணல் மேன்மைப்படும் பொழுது இந்த இறால் நண்டுகளுக்கும் மீன்களுக்கும் இங்க உணவு கிடைக்கக்கூடிய ஒரு ஏதுவான சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலே அமையும். அப்படி இருக்கும் பொழுது இறால் பெருக்கு அதிகரிக்கும். நண்டு, பழவேற்காடு நண்டுன்னு பிரசித்தி பெற்ற, அதாவது பாரம்பரியமா சொல்லக்கூடிய ஒரு நண்டு வகைகள் இங்க அதிகமா இருக்கு இல்லையா? இப்ப அப்படிப்பட்ட நண்டு வகைகள் பெருக்கு அதிகமாகும். இப்ப தூர் வாராம மணல் அந்த ஏரியில இருக்கக்கூடிய இந்த உப்புநீர் ஏரியில இருக்கக்கூடிய மணலை தூர் வாராம இருக்கும் பொழுது சேர் அடைஞ்சு போகுது. இந்த மீன் கழிவுகள், மற்றபடி வீடுகளில் யூஸ் பண்ற கழிவுகளால இந்த ஆறு மாசுபடுது. இது இந்த இந்த உணவுப் பொருட்கள், மீன் வளங்கள் இருக்கக்கூடிய இந்த பழவேற்காடு ஏரி பகுதியில இந்த மாதிரியான கழிவுகளால் என்ன ஆகும்னா உணவுப் பொருட்கள் அதாவது நம்ம சொல்லக்கூடிய மீன் வளங்கள் பாதிப்படையும். உடனடியாக இது மேல் மத்திய அரசும் மாநில அரசும் தலையிடணும். மேலும் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில மேலும் கவனம் செலுத்தி, இந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி இதற்கு தேவையான உரிய நடவடிக்கை எடுத்து சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் ஏதுவான ஒரு சூழ்நிலையை உடனடியா அமைத்து தரணும். இங்க இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படணும். மேலும் பழவேற்காடு ஏரி தூர்வாரப்படணும் என்று மாவட்ட நிர்வாகத்தை நாங்க கேட்டுக்கிறோம். செந்தில்குமார், பழவேற்காடு மீனவ கூட்டமைப்பு.